ருத்ராட்சம் அணிந்து கொண்டு இல்லறத்தில் இருக்கலாமா என்று. ருத்ராட்சம் அணிந்து கொண்டு இல்லறத்தில் தாராளமாக இருக்கலாம். ருத்ராட்சம் அணிந்து கொள்ளாத பொழுது நீங்கள் பிறர்மனை நோக்காமையை தவறினால் அது தவறா தவறு இல்லையா? தவறுதான் இல்லையா? அப்படி என்று சொன்னால் ருத்ராட்சம் அணிந்த போதும் ருத்ராட்சம் அணியாத போதும் நீங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். பிறகு இந்த விடயங்கள் எல்லாம் என்னை தூய்மைப்படுத்த தான் இந்த ருத்ராட்சம், என்னை பரிசுத்தப்படுத்த இந்த ருத்ராட்சம், என்னை மேன்மைப்படுத்த ருத்ராட்சம் என்று சொல்லிக்கொண்டு ருத்ராட்சம் அணிந்த போதும் அணியாத போதும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் சொன்னால் அந்த ருத்ராட்சத்தினுடைய மகத்துவம் தான் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அது தன்னை தான் விரும்பி அணிதல், தன்னை அழகுபடுத்தி கொள்ளுதல், அவ்வளவுதான். ருத்ராட்சம் அணியாத திருநீர் தரிக்காத எத்தனையோ மகான்களும் இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு தான் சென்று இருக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு நமக்கு பக்குவம் தேவைப்படுகிறது. நம்மை நாமே அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு, நம்மை உந்துதல் செய்வதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அதையே நாம் ருத்ராட்சமாகவும் திருநீராகவும் நாம் தரித்துக் கொள்கிறோம். ஆனால் முருகப்பெருமான் இணையராய் இல்லற வாழ்வில் இருக்க, சிவபெருமானும் உமையவளும் அம்மையப்பராக இல்லறத்தில் இருக்க, நீங்கள் இல்லறத்தில் இருக்க மட்டும் இந்த ருத்ராட்சம் தடை போட்டு விடுமா என்ன? ஆதலால் ருத்ராட்சம் அணியாத போதும் பிறன்மனை நோக்காமை தவறினால் குற்றம், பிறருடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டால் குற்றம். இது ருத்ராட்சம் அணிந்தாலும் ஒன்றுதான், ருத்ராட்சம் அணியாமலும் ஒன்றுதான். ருத்ராட்சம் அணிவது என்பது உங்களுடைய உள்ளார்ந்த பேரன்பு. நாம் ஒரு குழந்தைக்கு ஆடையை அணிவித்து அணிகலன்கள் அணிவித்து அழகு பார்ப்பதை போல நம் உடம்பிற்கு சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த உடம்பிற்கு, அதனால்தான் திருமந்திரத்தில் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாயில் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்று சொன்னார். இந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இந்த உடலை நாம் அழகுபடுத்துகிறோம் திருநீராலும் ருத்ராட்சங்களாலும். இது நம்மளுடைய சுய இன்பம் தான், வேறொன்றும் இல்லை. முருகா.